ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரி. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனோடனே இதை எடுத்து வச்சிடுறேன். ஒரு கப் ரவா, இதே கப்பில் தான் நம்ம வாட்டர் மெஷர் பண்ணுறோம். ஒரு கப் பைனாப்பிள், அந்த பைனாப்பிளை நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் ஆஃப் பைனாப்பிள் ஜூஸ், ஒரு கப் ஆஃப் ரவா, ஒரு கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் ரவாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 கப் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1 கப் ஆஃப் பைனாப்பிள் ஜூஸை அதில் போட்டுடுறேன். நம்ம பைனாப்பிள் ஜூஸாக வேணாலும் போட்டுக்கலாம், வேணுன்னா கட் பீஸாகவும் போட்டுக்கலாம். இப்போது அந்த கொதித்த தண்ணியை ரவா கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நான் கிளறி விட்டுடுறேன், அப்போ தான் கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரவா நல்லா வெந்திருக்கு. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரவா நல்லா இருக்குது, வெந்திருக்கு. ஒரு கப் ஆஃப் சுகர் போட்டுக்கிறேன். நம்ம எந்த கப்பில் ரவாவை மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் தான் நான் சுகரும் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விடணும். சுகர் மெல்ட் ஆக கேசரிக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு. இப்போ அந்த ஹீட் பண்ண ஆயிலில் நான் முந்திரி திராட்சை லைட்டாக ஹீட் பண்ணி கேசரியோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடயே ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறேன். இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கலரும் சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா வந்துடுச்சு. இப்போது நவ் பைனாப்பிள் கேசரி இஸ் ரெடி.